ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக ஹோட்டலில் வாங்குகிற குருமா அப்படின்னாலே ரொம்ப திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் கிடைக்குது. இப்போ அதே ஃபார்முலாவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட ஹோல் கரம் மசாலா சேர்க்கலாங்க. மொதல் பட்டை சேர்த்துடலாம், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் க்ளவுஸ், கொஞ்சம் கடற்பாசி, இதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே ஒன்றா பரட்டிடலாம். இப்போ இதுக்கான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாங்க. நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாங்க. அடுப்பை எப்போவுமே நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க, இந்த மசாலாஸ் ஃப்ரை பண்ணும்போது, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நான் ஒன்றா சேர்த்துட்றேன். இது வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடட்டுங்க. இதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளியை வேக விட்டுருவோம். இதுக்கு இடையில் இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க, துருவின தேங்காய். இதோட நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறதுனால தான் கிரேவி நல்லா திக்காக வருங்க. அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் இன்னும் கூடும். இது 2 மட்டும் போதுங்க. இது 2ஐயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இடையில நமக்கு இப்போ தக்காளியும் வெந்துருச்சுங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்தோடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி. இப்போ கொதிச்சிட்ருக்குங்க. ஃபைனலாக நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கையாலேயே 1-2 மசிச்சு விட்டுருக்கேங்க. இதையும் நம்ம ஃபைனலாக சேர்த்துடலாம். இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக அதே ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடியாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் உருளைக்கிழங்கு குருமா ரெடியாக இருக்குங்க. சூடாக இட்லியோடு சாப்பிட்டா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.